வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்தி திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். முந்தைய பாசுரத்தில் நந்தகோபர், யசோதை, பலராமர், கண்ணன் ஆகியோரை எழுப்பிய பின் இப்பாசுரத்தில் கண்ணன் மேல் மிகுந்த உரிமையுடைய அவனது மனைவி நப்பின்னை பிராட்டியை கோபியர் துயில் எழுப்புகின்றனர். கண்ணன் அருளை பெறுவதற்கு பிராட்டியின் பரிந்துரை மிக அவசியம் என்பது இதன் உட்பொருளாம். பின்னை என்பதற்கு பின்னால் வந்தவள் என்று பொருள். தங்கை, பூமாதேவிக்கு தங்கை என்று பொருள். யசோதையின் சகோதரன் கும்பகனின் மகளவள். அத்தை மகனான கண்ணனை மணந்தவள். உந்து மதகளிற்றன், மதம் கொண்ட யானையின் நடையை உடையவரும் ஓடாத தோல்வழியன், போரில் பகைவரை கண்டு பின்வாங்காத தோல் வலிமை மிக்கவர் யாரு? நந்தகோபாலன். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், இப்படி அழைக்கிறார் ஆண்டாள். அவர் முந்து மதகளிற்றன் என்பது மதங்கொண்ட யானையின் நடையாம். ஓடாத தோல்வழியன் என்பது போரில் பகைவரை கண்டு அஞ்சா நெஞ்சம் கொண்டவர். அப்பேற்பட்ட நந்தகோபாலின் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபரின் மருமகளே கந்தம் கமழம் குழலி கடைத்திறவாய், நறுமணம் வீசும் கேசமுடைய பிராட்டியே கதவு திறவாய் வந்து எங்கு கோழி அழைத்தனக்கான். உதயமாவதற்கு அடையாளமாக எழுந்து வந்து கோழிகள் கூவுவதை கேளாயோ? மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி கொடி படர்ந்த பந்தலின் மேல் பல வகையான குயில்கள் கூவும் ஓசையினை கேளாயோ? மலர்பந்தை பற்றியிருக்கும் மென்மையான விரல்கள் உடையவளே பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட. பந்தார் விரலி என்பது மலர்பந்துகளை பற்றிய விரல்கள் என்று பொருள். உனது மணாளனின் திருநாமங்களை போற்றி பாட வந்துள்ளோம். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப, தாமரை மலர் ஒத்த உன் சிவந்த மென்மையான கையில் அணிந்த கைவளையல்கள் சீராக ஒலிக்க, கலகலவென்று ஒலிக்க வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், உள்ள களிப்புடன் வந்து கதவை திறப்பாயாக. இந்த செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப என்பதற்கு ஒரு சிறு விளக்கம் தருகின்றனர். ஒரு சமயம் திருப்பாவையை பாடியபடி திருக்கோட்டியூரில் பிச்சைக்கு சென்ற ராமானுஜர் உந்து மதகளிற்றன் பாசுரத்தை பாடிய வண்ணம் தனது குருவான திருக்கோட்டியூர் நம்பி அவர்களின் வீட்டு வாசற் கதவை தட்டினாராம். பெற்றியோடு வந்த பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் கைவளையர்கள் குலுங்க கதவை திறக்கவும் ராமானுஜர் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் என்று பாடி முடிக்கவும் சரியாக இருந்ததாம். அத்துழாயை கண்ட மாத்திரத்தில் பாசுர வரிகளில் லயித்து இருந்த ராமானுஜர் அத்துழாயை கண்டு நப்பின்னை பிராட்டியே நேரில் வந்து விட்டதாக எண்ணிக்கொண்டாராம். நெடுஞ்சாண்டையாக அத்துழாயின் கால்களில் விழுந்து சேவித்து அப்படியே மயங்கி விழுந்தாராம். அதை கண்ட அத்துழாய் பயந்து போய் தன் தந்தை நம்பியை அழைக்க அவர் மிகச் சரியாக ராமானுஜர் உந்து மதகளிற்றன் பாசுரத்தை பாடிய போதுதானே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்றாராம். பெரிய நம்பி ராமானுஜருக்கே குரு அல்லவா? இப்பாசுரம் உடையவருக்கு, அதாவது ராமானுஜருக்கு உகந்த பாடலாம். எனவே வைணவ கோயில்களில் இருமுறை பாடுவது வழக்கமாக கொண்டனராம். தேங்க்யூ.